குழந்தைங்கள பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். யார் யாருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சு நம்ம நடத்தணும் அப்படின்ட்டு. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும், அதாவது நான் புரிஞ்சுக்கிட்ட என்னோட மெத்தடில் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது 5th ஸ்டாண்டர்டுக்கு இருக்க குவாலிஃபிகேஷன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு இருக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்க குவாலிஃபிகேஷன் 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு இருக்கும். நம்ம தான் கரெக்டாக எது எப்படின்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் 10th படிக்கும்போது எங்கள் மேக்ஸ் சார் எங்களுக்கு இந்த மாதிரி தான் சொன்னார். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்கன்னு. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ பேசிக்கில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது முக்கியம்தான் உண்மையிலேயும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். என்னோட குழந்தைங்களுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் 3 ரகமாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக எந்த குழந்தையுமே நம்ம வந்து வரலன்றக்காண்டி அடிக்கக்கூடாது, அமட்டிலே கொண்டு வரணும் கண்டிப்பாக. ஸோ அதை என்கிட்ட வந்து டியூஷன் வர குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் என்கிட்ட வராங்க டியூஷனு. அதை வச்சு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் எந்த மாதிரி கொடுக்கணும். 1 ஹவர் பேசிக் கொடுத்தாலும் 1 ஹவர் அவங்க சப்ஜெக்ட் இப்போ கரண்ட் சப்ஜெக்ட் நடத்தி தான் ஆகணும், அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஏன்னா அதை மறுக்க முடியாது. அதுக்காக பேசிக்கே தெரியாமல் குழந்தைங்கள கொண்டு போகிறது உண்மையிலேயே அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். எந்த குழந்தைக்கு எது வரல அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அந்த 1 மணி நேரம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லா குழந்தைங்களுக்கும். அதாவது ஒரு குழந்தைக்கு 1/4 மணி நேரமாவது எடுக்கணும். அவங்க சப்ஜெக்ட் முடித்த உடனேவும் அந்தந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு தனியாக முடிக்கணும். இந்த வருஷம், அதாவது முக்கியமாக இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்னோடய சேலஞ்சாக எடுத்து தான் பண்ண போகிறேன் நான். எனக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைங்கள வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மைண்ட் செட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்கவும் செய்யும். ஏன்னா பொறுமையும் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் 3 குழந்தைங்க வளர்த்துருக்கேன் இல்லையா. எனக்கு அந்த ஒரு அந்த எதில் எப்படி கொண்டு வந்தால் பிள்ளைங்க வருவாங்கன்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் மெத்தடை பொறுத்த மட்டும் சைக்காலஜி கண்டிப்பாக, அது சைல்டு சைக்காலஜி கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வரும், நம்ம தான் நம்மளுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க நம்மள்ட்ட அவங்க செய்கிறது வந்து, அதாவது செய்ய சொன்னது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். பட் ஆனால் அதுக்கெலாம் நம்ம என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அவங்க வந்து குழந்தைத்தனத்தை காட்ட தான் செய்வாங்க, காட்டாமல் இருக்கக்கூடாது. நம்ம தான் எவ்வளோக்கெவ்வளோ பொறுமையாக இருந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ஹேண்டில் பண்ணணும். ஸோ என்னோடய சேலஞ்சாக எடுத்துகிட்டு தான் குழந்தைங்களுக்கு இப்போ நான் வந்து எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு குழந்தைங்கள பொறுத்த மட்டும் பேசிக்கு லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன், சவுண்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், லெட்டர்ஸு, இந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். எனக்கு தெரிஞ்சு வித்தின் இந்த ஃபஸ்ட் இயர் முடிக்கக்குள்ளேயும் பேசிக் குவாலிஃபிகேஷனாக அதைத்தான் நான் நினைக்கிறேன். லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் போனாலே அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்டாக கேரி பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அவங்களேவும் வாசிக்க தெரிஞ்சாலேவும் அடுத்தடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய இதாக வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ வந்து பேசிக்லேயே எல்கேஜி யூகேஜிலே லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க முடிஞ்ச வரைக்கும். பட் ஆனால் அது வந்து விளையாட்டுத்தனமான ஏஜ்னால கண்டிப்பாக ஒரு சில குழந்தைங்க கற்றுக்க ஆர்வமாகவும் இருக்காங்க, ஒரு சில குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. விளையாட்டுத்தனமாக இருக்க குழந்தைங்களுக்கு விளையாட்டுத்தனமாக கற்றுக் கொடுக்குறதா பெட்டரு. இந்த வயசில் இது கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாமே ஸ்பீடில் காம்படிஷன் வேர்ல்டாக இருக்குது, ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம காம்படிஷனில் நுழைக்க வேணாம், பட் அந்த காம்படிஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அதுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி கொண்டு வரணும். அடுத்ததுலேருந்து பார்க்கலாம்.